Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு குடம்புளி பயன்படுத்தி எப்படி சுவையான மீன் குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. அது மட்டும் இல்லங்க, குடம்புளி பயன்படுத்துறது எப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 பீஸ் எடுத்துர்க்கேன். இதுதான் குடம்புளி. இது வந்து கேரளால நிறைய பயன்படுத்துவாங்கங்க. இத நல்லா கழுவிட்டு சுடுதண்ணி ஊத்திட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா பாருங்க, கரைச்சிட்டோம் அப்படினா அப்படியே எல்லாமும் கரைஞ்சு வந்துரும். லைட்டா திரித்திரியா இருக்கும். அதுக்கு அப்புறம் நீங்க அந்த அப்படியேவும் குழம்புல சேர்த்துக்கலாம். இல்ல எனக்கு அது பிடிக்கல அப்படினா நல்லா வடிகட்டி எடுத்துட்டு கூட நீங்க சேர்த்துக்கோங்க. கரைச்சு வச்சிரலாம். அடுத்ததா இப்ப மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டும் நல்லா எண்ணெயில வறுபட்டதுக்கு அப்புறமா 10 பல் பூண்டு பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். பூண்டு கொஞ்சம் வதங்கி வரட்டும். கூடவே 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாமே வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடுத்ததா 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு. இதெல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். தனி மிளகாய் தூள் 2லேருந்து 1.5 வரைக்கும் நம்ம காரத்திற்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இதெல்லாமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நம்ம வேக விடணும். பாருங்க, நல்லா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தண்ணி சுண்டி வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய குடம்புளியை அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து வடிகட்டில் அப்படியே சேர்த்துருக்கேன். குடம்புளி வந்து கொஞ்சம் சேர்த்த உடனே குழம்பு வந்து நல்லா டார்க் ஆகிடும். ஏன்னா அது நல்லா கருப்பாக இருக்கு இல்லைங்களா, அதனால் இதில் சேர்த்தோடனே கொஞ்சம் டார்க் ஆகிடும். இப்போ நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். புளியில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயில கொதிச்சதுன்னா போதும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் சரி பார்த்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய மீன் துண்டுகளை அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த குழம்புக்கு சீலா மீன் சேர்த்துருக்கேன். மீன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா குழம்புல படுறபடி அழுத்தி விட்டுருங்க. மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா 5லேருந்து 7 நிமிஷம் போதும். ஓப்பன் பேனில் வச்சுருங்க. அதுக்கு மேலே வேக விட்டோம் அப்படின்னா மீன் உடஞ்சிரும். பாருங்கள், 7 நிமிஷம் கழிச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு குடம்புளி பயன்படுத்தி சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்தோம். எப்பவும் போல தான் மீன் குழம்பு வச்சோடனே சாப்பிட்றத விட ஒரு நாள் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.